அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள், வட்டார மாவட்ட ஜமாத்துல் உலமா சபைகளினுடைய மாண்பார்ந்த அங்கத்தினர்கள், இந்த நகரங்களில் பல்வேறு மார்க்க ஸ்தாபனங்களில் பணியாற்றக்கூடிய உலமாக்கள், உமராக்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், செவிமடுத்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வார்த்தைகளை, அவர்களுடைய வாழ்வை, அவர்கள் நமக்கு விட்டு சென்ற செய்திகளை, இதையெல்லாம் பேசப்படுவதற்கான இந்த விழாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பவியல் என்கிற தலைப்பிலே உங்களுக்கு முன்னால் நான் உரையாற்றுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்னலாரின் அழகிய குடும்பவியல். நம்முடைய குடும்பங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப வாழ்க்கையோடு ஒரு ஒப்பீடு செய்து பார்த்து என்னவெல்லாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவை என்பதை, நபிகளாருடைய வாழ்க்கையிலே எப்படி இருந்தது என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். துஆ செய்கிறேன், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பயன்தரும் விஷயங்களை பேசவும், நாம் கேட்கவும், அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பானவர்களே, இஸ்லாம் ஒரு குடும்ப அமைப்பு சார்ந்த மார்க்கம். உலகத்திலே நிறைய மதங்களில் திருமணம் செய்யாமல் மனைவி மக்கள் இல்லாமல் வாழுவதை புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய சமயங்களில் பொதுவா நிறைய மதங்கள்ல கல்யாணம் பண்ணாம இருந்தா அவருக்கு பக்தி அதிகம்னு கொண்டாடுறாங்க. திருமணம் செய்யாமல் வாழுதல், தனித்து வாழுதல் அப்படிங்கிறதெல்லாம் சந்நியாசமாய் வாழுதல், துறவரமாய் வாழுதல், மனைவி மக்கள் இல்லாமல் வாழுதல், கூட்டு வாழ்க்கை இல்லாமல் தனியாக வாழுதல், இது எல்லாம் புனிதமாக எல்லா சமயங்களிலும் கருதப்படுகிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை திருமணம் வாழ்க்கையில இணையல் என்ன, அவன் பாதி மனிதன். குடும்ப வாழ்க்கையோடு வாழ்ந்தால் மட்டும்தான் அவன் முழு மனிதன், இல்லாவிட்டால் பாதி மனிதன். இஸ்லாம் ஒரு குடும்ப அமைப்பு சார்ந்த மார்க்கம். ஃபேமிலி ஓரியன்டட் ரிலிஜியன் அப்படின்னு பேரு இஸ்லாத்துக்கு. குடும்ப அமைப்போடு தான் இருக்கும், குடும்ப அமைப்பிலே தான் வாழ வேண்டும். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், இந்த குடும்ப அமைப்பு என்பது ஒரு கணவன், மனைவி, குழந்தைகள் இப்படி வாழுகிற குடும்ப அமைப்பு நாம கண்டுபிடிக்கல, மனிதர்கள் கண்டுபிடிக்கவில்லை. கண்டுபிடித்தது யார்? ரப்புல் ஆலமீன். கண்டுபிடித்தது அல்லாஹ். முதல் ஜோடி சேர்த்தது அல்லாஹ். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னது அல்லாஹ். அன்பானவர்களை, நாம கண்டுபிடிச்சிருந்தா இது காலப்போக்கில் சரியில்லாம போயிருக்கும். துவக்கி வைத்தவன் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அதனால் இன்றைக்கு வரையும் இந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. நபிமார்களாக யாரையெல்லாம் அனுப்பி வைத்தானோ அவ்வளவு பேருக்கும் அல்லாஹ் மனைவிகளையும் கொடுத்தான், மக்களையும் கொடுத்தான் என்று அவன் குர்ஆனிலே சொல்லுகிறார். வஜஅல்னா லகும் அஸ்வாஜம் வதுர்ரியா. நபிமார்களுக்கு மனைவிகளை கொடுத்தோம், சந்ததிகளையும் கொடுத்தோம்.
அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மனைவி மக்கள் எல்லாம் இருந்தது. ஏதாவது ஒரு மனைவியோட ரசூலுல்லாஹ் வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருந்தா நாம ஈஸியா சொல்லிடுவோம், ரசூலுல்லாஹ்க்கு அமைஞ்சது நல்ல முறையில அப்படியே அமைஞ்சிருச்சு, ஆனா நம்ம பாடு அப்படியா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 10-11 மனைவியர்கள், குணம் மாறுபட்டவர்கள், அமைப்பு மாறுபட்டவர்கள், அழகிலே வேறுபட்டவர்கள், பேச்சிலே மௌனத்திலே எல்லாத்திலையும் வேற வேற கேரக்டர்கள்ல உள்ள எல்லா மனைவிகளோடும் வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குடும்ப வாழ்க்கை நாங்கள் அடிக்கடி திருமண மேடைகள்ல பேசுவது உண்டு. அல்லாஹ் ரொம்ப நேர்த்தியா வடிவமைச்சிருக்கான் குடும்ப வாழ்க்கை. என்னவெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள இறைவன் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு கடந்துறேன். அல்லாஹ் அமைச்ச ஜோடி நினைச்சா பிரமிப்பாக இருக்கிறது. முதல் ஜோடி உருவாக்குறான் ஆதம் ஹவ்வா, அதுதான் குடும்பம். எல்லா குடும்பமும் அப்படிதான் வரணும். அதை எப்படி பண்றான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கல்லு மண்ணு எல்லாம் உருட்டி களிமண்ல படைக்கிறான். உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல ஆதம படைச்சது இப்படி வருது. ஒரு இடம் மின் துராப், மண்ணில் இருந்து. ஒரு இடம் சொல்றான் மின் தீன், களிமண்ணில் இருந்து. ஒரு இடம் சொல்றான் மின் சல்சாலின் கல் ஃபஹார், தட்டினால் சத்தம் வரக்கூடிய ஓடு போன்ற சுட்ட அமைப்புல அதிலிருந்து. மொத்தத்துல கல்லு மண்ணு செங்கல் எல்லாம் கலந்து ரெடியானதுதான் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நல்லா கவனிச்சீங்களா? ஹவ்வா அம்மாவை அப்படி படைக்கல. ஹவ்வா அம்மா களிமண்ல இருந்து உண்டாகல, கல்லு மண்ணெல்லாம் வைக்கல. படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய இதய பகுதியில், ஈரப்பகுதியில், விழா பகுதியில இருந்து உருவி ஹவ்வாவை நிறுத்த வைத்து விட்டார். அல்லாஹ் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? வெளியுறவு துறைகளை எல்லாம் கவனிக்கிற ஆம்பளை கொஞ்சம் ஹார்டா இருக்கணும். ஹார்டா இருக்கிற ஆம்பளைய களிமண்ல இருந்து உருவாக்கிட்டான். வீட்டுல இருக்கிற பெண் மென்மையா இருக்கணும். வீட்டுல குழந்தைகளை பார்க்கிறவ மென்மையா இருக்கணும். பேஷண்ட்டுகளை பார்க்கிறவ மென்மையா இருக்கணும். பெரியவங்களை கவனிக்கிறவ மென்மையா இருக்கணும். ஒரு குடும்ப தலைவி. அதனால ஹவ்வா அம்மையாரை கல்லு மண்ணு களிமண்ணு இதுல இருந்தெல்லாம் படைக்கல. அவர்களிடம் எப்போதும் மென்மை இருக்கும். ஆக மென்மை பெண்களிடம் இருக்கும். இவர் எப்பவும் கொஞ்சம் ஹார்டா இருப்பார். ரொம்ப ஷார்ட்டா சொன்னா ஒரு ஹார்டு பிளஸ் ஒரு சாஃப்ட் இஸ் ஈக்குவல் டு குடும்பம். ஒரு ஹார்டு, அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. எங்க வீட்டுல அப்படி இல்லையே. அங்க நானெல்லாம் சாஃப்டா இருக்கேன் சமயங்கள்ல. அது என்னமோ இந்த காலத்துல அப்படிதான் இருக்கு. அதாவது களிமண்ல அல்லாஹ் நம்மளை படைச்சானா இல்ல அவங்கள படைச்சாங்களான்னு சந்தேகம் வருது. நம்முடைய வாழக்கூடிய முறைகள்ல இன்றைக்கு காலப்போக்கில் அப்படி வந்திருக்கலாம். பொம்பளைகள் இருக்காங்களா இல்ல இன்னைக்குள்ள பொம்பளைகள் அப்படி இருக்காங்கன்னு தைரியமா சொல்லலாம். ஏன்னா அங்கங்க அடியெல்லாம் உழுவுது. இல்ல உண்மைதாங்க. நாங்கெல்லாம் ஒரு நேரத்துல கல்யாணத்துல பேசுறப்போ மாப்பிள்ளைய உட்கார வச்சுட்டு சொல்லுவோம், ஆணாதிக்கத்தோடு அணுகாதீர்கள், பெண்கள் பாவம், பெண்களை அடிக்காதீர்கள், பெண் பாவம் பொல்லாதது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் மாத்தமா பேச வேண்டியது இருக்கு. பெண்களே பெண்ணாதிக்கத்தோடு இருக்காதீர்கள், ஆண்கள் பாவம், ஆண் பாவம் பொல்லாதது, ஆம்பளைகளை கொஞ்சம் நீங்க இறக்கத்தோட நடத்துங்க. நான் சொல்ல வருவது, அல்லாஹ்வுடைய அழகான குடும்ப கட்டமைப்பு கொஞ்சம் வெளித்துறவு துறைகளை கவனிக்கக்கூடிய ஆணை கடுமையாய், வீட்டுக்குள்ளே இருப்பவளை மென்மையாய், இந்த கடுமையும் மென்மையும் சேர்ந்த ரெண்டுமே ஹார்டா இருந்தா விளங்காத ஒரு ஃபேமிலி, ரெண்டுமே மென்மையா இருந்தாலும் சரிப்படாத ஒரு ஃபேமிலி. அல்லாஹ் அமைத்த அற்புதமான ஒரு கெமிஸ்ட்ரி சேஞ்ச். இது ஒரு ரசாயன மாற்றம் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். மிக அற்புதமான குடும்ப வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு உள்ள போனா ஒரு 10-11 மனைவிகளை பத்தி எல்லாம் பேச வேண்டாம்.
ஒரே ஒரு மனைவி. சொல்ல போனா அவங்க தான் கரெக்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உண்மையான நீண்ட கால மனைவி. யாருங்க? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நான் முதல்ல ஒரு முன்னுரை சொல்லிடுறேன். 11 மனைவியில 10 மனைவி கடைசி 10 வருஷத்துல கல்யாணம் பண்ணது. அது எல்லாமே குடும்பத்துக்கோ உடலுக்கோ தேவைக்கோ அல்ல, அது அத்தனையும் அரசியலுக்காக. 10 கல்யாணம் கடைசி 10 வருஷம். 25 வருஷம் ஒரு மனைவியோடு தான் வாழ்க்கை. பெற்ற மக்கள் 7 பேர்ல 6 பேருக்கு அந்த ஒரு பெண் தான் தாய். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 7 குழந்தைகள். ஒரே ஒரு இப்ராஹிம் என்கிற குழந்தை கடைசியாக உள்ள அடிமை பெண் மாரியா கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறந்தது. மீதி 6 குழந்தைகளும் ஒரே ஒரு தாய்க்கு தான் பிறந்தது, கதீஜா அம்மா. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கிட்டத்தட்ட அவங்க மட்டும்தான் 25 வருஷம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்ந்து மூதாட்டியாகி கிழவியாகி 65வது வயதில அவர்கள் வஃபாத்தாகி மக்காவிலே ஜன்னத்துல் முஅல்லாவில் இன்றைய ஹுஜூம்ல அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 25 வருஷம் ஒரு மனைவியோட தான் வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ரோல் மாடலாக முன்மாதிரியாக சொல்ல வேண்டும்னா அதை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை சொல்ல வேண்டும். பொதுவா தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, எல்லா ஆம்பளைகளோட வெற்றிக்கு பின்னாடியும் யார் இருக்கா? ஒரு பெண் இருக்கான்னு சொல்லுவாங்க. அது சில பேர்த்துக்கு தாய் இருப்பா, சில பேர்த்துக்கு தாரம் மனைவி இருப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. மொத்தத்தில் எல்லா ஆண்களுக்கு பின்னாலும் அவர்களின் வெற்றிக்கு பின்னாலும் அவர்களை ஊக்கப்படுத்துவது, திடப்படுத்துவது, மன வலிமைப்படுத்துவது, அவர்களை நன்றாக செயல்பட வைப்பது எல்லாமே யாருன்னா ஒரு பெண் யாராவது இருப்பாங்க. குறிப்பாக சமீப காலங்களில் இந்த பங்கை மிக அதிகமாக மனைவிகள் வகிக்கிறார்கள். மனைவி கொடுக்கிற பூஸ்ட் மாதிரி, மனைவி கொடுக்கிற உத்வேகம் மாதிரி வேற யாரும் தந்துவிட முடியாது. அற்புதமான மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அது என்ன அழகான ஒரு குடும்பம் தெரியுமா? தாய்மார்கள் கவனிக்கணும். ஹிராமலை குகையில வகிய வாங்கிட்டு கீழே இறங்குறாங்க. பயந்து போய் வருகிறார்கள். எனக்கு போர்த்தி விடுங்க, நடுங்குதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. போர்த்தி விட வந்தது எங்க தெரியுமா? கதீஜா அம்மா வீடு. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுல வந்த உடனே அவங்க போர்வை எல்லாம் பொத்தி விட்டு படுத்து கணவனை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்தி வருஷ கணக்குல ஹிராமலை குகைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. வருஷ கணக்குல இந்த அம்மா கொண்டு போய் உணவு கொடுத்துட்டு வர்றாங்க. இன்னைக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு போற நம்ம கூட கீழே நின்று அண்ணாந்து பார்த்துட்டு இதெல்லாம் ஏற முடியாதுன்னு திரும்பி வந்துடுறோம். அந்த அம்மா ஏறி போயிருக்கிறாங்க. சில வரலாறுகள் படித்தால் கையில் பாத்திரத்தோடு வெறுங்காலோடு நடந்திருக்கிறார்கள் ஹிராமலையினுடைய குகையில. இன்றைக்கு வரையும் மாற்றப்படாமல் சவுதி அரசு அப்படியே வைத்திருக்கிற அடையாளங்களில் ஒன்று ஹிராவினுடைய குகை. எப்படி ஏறி இருப்பாங்கன்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு. இபாதத்து செய்வதற்கு குகையில வீற்றிருக்கக்கூடிய கணவருக்கு 4 நாள் 5 நாளைக்கு ஒரு தடவை தேவையான ரொட்டி சுட்டு தேவையானவைகளை பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போனார்கள்னு பார்க்கிறோம். ஒரு நாள் வஹி 40வது வயதுல வந்த உடனே ஜிப்ரீலை கண்ட பின்னால் இக்ரா பிஸ்மி ரப்பிக சூராவின் 5 வசனம் மட்டும் இறங்கியதற்கு பின்னால் அங்கிருந்து வந்து படுத்து பதறி போய் ரசூலுடைய வார்த்தையில சொன்னார். நான் சொல்றது சஹீஹுல் புகாரியினுடைய ஃபர்ஸ்ட் பேஜ், சஹீஹுல் புகாரியினுடைய முதல் பக்கம் இந்த ஹதீஸ் இருக்கு. ஹத்தா பலக மின்னியல் ஜஹது, என்னுடைய எல்லா சக்தியும் போயிருச்சு. வஹஷீது அலா நஃப்ஸி, நான் என் உயிர் மீது பயந்து விட்டேன். உயிர் பயத்துல பிடரி அடிச்சு ஓடி வந்து வீட்டுல படுத்தா ஒரு புத்தி விட்டு எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றப்ப என்ன அழகான வார்த்தை தெரியுமா? கதீஜா அம்மா பேசின வார்த்தை, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, ஒன்னும் ஆகாது, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான்.
கதீஜா அம்மா சொன்ன வார்த்தையெல்லாம் பாருங்களேன். கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற மனைவிமார்களும் கேளுங்களேன். இன்னக்க தசீல் ஒரு ரகம், நீங்க சொந்தங்களை எல்லாம் சேர்ந்து வாழ்றீங்க. தஹ்மீலுல் கல், கஷ்டப்படுறவங்களுடைய பாரத்தை எல்லாம் நீங்க சுமைக்கிறீங்க. தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். துக்ரில் தைஃப், நீங்க விருந்தாளிகளை எல்லாம் கவனிக்கிறீங்க. துஈன அலா நவாஇபில் ஹக், சத்தியத்திற்காக உண்மைக்காக எத்தனை வழி இருக்கோ அத்தனையிலும் நீங்க உதவியா நிக்கிறீங்க. உறவுகளை பேணுகிற, கஷ்டப்படுகிறவர்களின் கஷ்டத்தை சுமக்கிற, இல்லாதவர்களுக்கு சம்பாதிக்கிற, விருந்தோம்பல் செய்கிற, சத்தியத்திற்காக போராடுகிற அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட மாட்டான். தைரியமா இருங்க. ஒரு மனைவிய உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஏன் ஒரு கன்னி பெண்ண ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியா தரல அப்படிங்கிறதுக்கு பின்னால இந்த செய்தி எல்லாம் அடக்கம். என்ன தெரியுமா? வகி வாங்கி விட்டு வருகிற போதும், அல்லது அதை சொல்லுகிற போது வெளியிலே அடி வாங்கி விட்டு வருகிற போதும், காயம்பட்டு வருகிற போதும், பிரச்சார காலத்தில் அவர்களுடைய தஅவத்தில் எக்கச்சக்கமான எதிர்ப்புகளை சந்திக்கிற போது தெம்பூட்டுகிற ஒரு பெண் மனைவியாக வேண்டும். 18 வயசுல புள்ள வந்துச்சுன்னா பின்னாடி வழியா அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடும். உட்கார்ந்து ஆறுதல் சொல்ல வேண்டும், தேற்ற வேண்டும். எந்த மாதிரி, அதான் நான் சொல்றேனே, மனைவி ஆறுதல் படுத்துற மாதிரி யாரு ஆறுதல் படுத்தினாலும் செட் ஆகாது. நம்மளுக்கே ஏதாவது பிசினஸ்ல இதுல ஏதாவது ஒண்ணு நட்டோன்னு வைங்களேன், யார் யாரோ உடுமாப்பிள்ள பாத்துக்கலாம், இதெல்லாம் சரியா போயிடும், அப்படி மச்சான் இப்படி மச்சான் என்னென்னமோ பேசுவாங்க, எதுவும் எடுக்காது. வீட்டுல நம்ம மனைவி ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம், என்னமோ கஷ்டமோ நஷ்டமோ, நீங்க தைரியமா இருங்க, அல்லாஹ் அப்படி பண்ணுவான், நம்ம இன்ஷா அல்லாஹ் மேல வந்துருவோம். 4 வார்த்தை மனைவி பேசிட்டா எக்கச்சக்கமான வேர்ல்ட் பவர் உள்ள வந்துரும் நமக்குள்ள. நான் அந்த மாதிரி சொல்றது இல்லைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். தாய்மார்கள் இருக்கிறாங்க, நீங்களே முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு ரேஞ்சுக்கு எங்கேயாவது ஒருத்தருக்கு வகி பின்னங்கால் பிடரை அடிக்க ஓடி வந்தானோ அப்பவே சொன்ன போகாதன்னு கேட்டியா? முதல் வார்த்தை இதான் வரும் இல்லையா? போறானா தொழுக போறேன்ட்டு போய் குகையில உட்காந்து ஓட்டு வர்றது முடிஞ்சுதான். அவர் அதுக்கப்புறம் அந்த குகை பக்கம் போகவே மாட்டார். சும்மா பள்ளிவாசலுக்கு போனவே சொல்றாங்கல்ல, எல்லாரும் தொழுக போற மாதிரி போனா போதும். கொஞ்சம் லேசா இவர் முத்துற மாதிரி தெரியுது, கொஞ்சம் லேசா இவர் தாடி கீடியுமா அப்படி ஒரு மாதிரி அலையிற மாதிரி தெரியுதுன்னாவே வேற மாதிரி வார்த்தை வரும். ஆனால் ஆண்டு கணக்கிலே போய் வகி வந்த போது மேல உட்கார்ந்துட்டு வகியை வாங்கிவிட்டு உயிர் பயத்தில் வருகிற போது வீட்டிலே படுக்க வைத்து ஆறுதல் சொல்லுகிற அற்புதமான கவுன்சிலிங், உலகத்திலேயே பெஸ்ட் கவுன்சிலர் மனைவிதான். அதுல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவுன்சிலிங் கொடுத்தது கதீஜா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. என்ன மாதிரி மனைவி! அல்லாஹு அக்பர். எல்லா அடியும் கொடுக்குறாங்க, கல்லெடுத்து போடுறான், மனைவி மக்களை தப்பா பேசுறான், ரோட்ல நின்றுட்டு குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறான், எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த அம்மா இரும்பு பெண்மணி அன்னை கதீஜா அம்மா. வீட்டுல இருக்கிற கணவன் மாற்ற எப்படி பேசுறாங்க? ஒண்ணு வேணா நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எடுத்துக்கோமே, யாராவது ஒரு அசாரத்தையும் வச்சுக்கோமே, அவர் ஃபேமிலி வாங்கி இருக்கு சொல்றேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அவர் வாட்டில வீட்டுல படுத்திருக்காரு, டொப்புன்னு ஓட்டு மேல கல்லு உழுகுதுன்னு வைக்கிறேன். ஏங்க அப்பவே சொன்ன இந்த ஊர்ல வானான்னு, நம்ம வாங்க வேற ஊருக்கு போலாம், வேற எங்கேயாவது போய் வேலை செய்யலாம், இந்த ஊர்ல ஏன் நம்ம இருக்கணும் அப்படித்தானே சொல்லுவாங்க. எல்லா மனைவிகளும் அப்படித்தானே, எங்கள் வீட்டிலும் உங்கள் வீட்டிலும். ஆனால் திரும்ப திரும்ப அடி வாங்குகிற போது, திரும்ப திரும்ப தாக்கப்படுகிற போது, ஒரு குடும்பத்தை மிக மோசமாக வர்ணிக்கிற போது, விமர்சிக்கிற போதும் என்ன துணிவும் தைரியமும் திராணியும் ஊக்கமும் மன வலிமையும் இருந்தால் ஒண்ணு கவலைப்படாதீங்க, யாரும் ஒண்ணு பண்ண முடியாது, அல்லாஹ் நம்ம கூட இருக்கான் இப்படின்னு மனைவி வீட்டை சொல்ற, கணவன்கிட்ட சொல்ற மனைவி அற்புதமான கவுன்சிலிங். ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சின்ன வயசு மனைவிய முதல் மனைவியா கொடுக்கல என்கிற வரலாற்று காரியத்திற்கு பின்னால் கிதாபுகளில் கதீஜா அம்மாவினுடைய இவ்வளவு மதிநுட்பம் வாய்ந்த செயல்பாடுகளை எல்லாம் எழுதுகிறார்கள். சாதாரணமான விஷயமா? அது மட்டும் இல்ல, அவங்க செஞ்சது நிறைய வேலைகள்.
அண்ணலாருடைய அழகிய குடும்பம்னா ஃபர்ஸ்ட் இவங்க நினைப்பு தான் வரும், மற்ற மனைவிமார்களை எல்லாம் விட. கூப்பிட்டு இது அதிகமா பயான்ல சொல்லலாமான்னு தெரியல, ஆனா நடந்த உண்மை. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஹீல இராமலை குகையில நடந்ததை பூரா கேட்டாங்க. சொல்லுங்க, எல்லாம் சொன்னாங்க. இப்படி சத்தம் வந்துச்சு, மணி ஓசை மாதிரி சத்தம் வந்துச்சு, இடத்துல எல்லாம் அசைகிற சத்தம் வந்துச்சு, அப்புறம் மலக்குக வந்தாங்க, அப்புறம் சத்தம் வந்தது, என்னை ஓத சொன்னாங்க, நான் ஓதுறவன் இல்லைன்னு சொன்னேன், திரும்ப ஓத சொன்னாங்க, நான் இல்லைன்னு சொன்னேன். இருக கட்டி பிடிச்சாரு அந்த மலக்கு. இறுக்கமா கட்டி பிடிச்சதுல என் உயிர் போற அளவுக்கு இருந்தது. அப்படி கட்டி பிடிச்சி என்னை விட்டாரு, என்னை ஓத சொன்னாரு. இப்படி எல்லாம் அப்புறம் 3வது தடவை நானா ஓத ஆரம்பிச்சுட்டேன். இந்த வசனம் தான் வந்துச்சுன்னு 5 வசனத்தை ஓதி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் கலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் இறங்குனது 5 வசனம். இக்ரா சூரா பூரா இறங்கல. சரி, பூரா சொல்லி முடிச்சது உன்னிப்பா கேட்கிறாங்க அந்த அம்மா. யாரு? மனைவி. கேட்டுட்டு தலையில இருந்து முக்காடை எடுத்தாங்க. திறந்த தலையோடு கணவருக்கு முன்னால் வயசுல மூத்த பெண்மணி, ரசூலுல்லாஹ்வோட 15 வயசு மூப்பு இல்லையா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி வர சொல்லி அவர்களுடைய இடப்பக்க மடியில அமர வைத்தார்கள். இங்க எங்கேயாவது வீட்டுல நீங்க குகையில பார்த்த உருவம் தெரியுதான்னு கேட்டாங்க. கொஞ்ச நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இல்ல தெரியல இறங்கி விட்டுட்டு திரும்ப சிறிது நிமிடம் கழித்து தலையில முழுமையா தலைய மறைச்சிட்டு இந்த பக்கமா மடியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர வைத்து மீண்டும் பாருங்கள் வீட்டுக்குள்ள அந்த உருவம் எப்போவாவது தெரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த உடனே சொல்லிட்டாங்க, ஆமா தெரியுது, அதே உருவம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை இறங்க சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க சொல்றபடி பார்க்கும்போது அநேகமா வந்தது மலக்குமாருக்கு தான், வந்தது மலக்குதான்னு நான் கன்ஃபார்ம் பண்றேன். திறந்த தலையோடு வீட்டுக்குள்ளே உலா வருகிற பெண்கள் இருக்கிற வீட்டில் அருள் சார்ந்த மலக்குகள் வரமாட்டார்கள். நான் தலையை மூடி இருக்கிற போது காட்சி தருகிறது, தலையை நான் திறந்து போட்டா காட்சி தெரியலன்னா இது மலக்கு தான். எதுக்கும் இன்னொரு தடவை இன்னொரு மறு உறுதி ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வாங்க, இந்த ஊர்ல எங்க சொந்தக்காரர் வரக்கான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு பழைய வேதங்களை எல்லாம் கற்றறிந்த பண்டிதர், அவர்கிட்ட போலாம் வாங்கன்னு கையை பிடிச்சு ரசூலை கூட்டிட்டு போய் அவருக்கு முன்னாடி உட்கார வச்சு, வயதான பெரியவர், அவர் வேதங்களை எல்லாம் கரைச்சு முடிச்சவர், அவரு ஒரு தடவை நடந்ததை பூரா கேட்கிறார். கேட்டு முடிச்ச உடனே அவரு கன்ஃபார்ம் பண்றாரு, உன்கிட்ட வந்தது மூசாவுக்கு வகி கொண்டு வந்தது எந்த மலக்கோ அந்த மலக்கு தான் வகி கொண்டு வந்தார் அப்படின்னு அவரும் கன்ஃபார்ம் பண்றார். இப்போ ஒரு மனைவி கணவர் இப்படி ஒரு சூழ்நிலையில் வருகிற போது மனசை திடப்படுத்தி ஆறுதல் படுத்தி பயம் இல்லை என்று சொல்லி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப கூப்பிட்டு ஒரு தடவை அது மலக்கு தான் அவர்களே ஒரு டெஸ்ட் டிரைவ் எல்லாம் பண்ணிட்டு வரக்கத்துக்கு நோக்கல்ட எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களில் உரமூட்டுகிற வழிமூட்டுகிற மன வலிமை தருகிற ஆறுதல் சொல்லுகிற அந்த மாதிரி மனைவி இருந்துட்டா போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அப்படிப்பட்ட அழகான குடும்ப வாழ்க்கையில் அப்படி ஒரு மனைவி இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தையும் நான் விட்ட கதீஜா அம்மா வரலாறே பேசிடுவேன், அதனால அதை முடிச்சிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம் நமது குடும்பம் ஒரு ஒப்பீட்டளவுல யோசிச்சு பார்க்கலாமா? என்னென்னவெல்லாம் நடக்குது, நபிகளாரின் குடும்பத்திலே என்ன நடந்தது? ஷார்ட்டா சொல்றேனே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையில் ஏறத்தாழ அவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது மனைவிகளோடு அவங்க இருந்தது 40 வருஷம் 38 வருஷம். சொல்ல போனா 25 வயசுல ஃபர்ஸ்ட் திருமணத்துல அடி எடுத்து வைக்கிறாங்களா, 63 வயசுல அவங்க வஃபாத்தா, ஏறக்குறைய 38 வருஷங்கள் மனைவிகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள். 63 வயசு மௌத்தா போற வரையும் எந்த மனைவியையும் வாழ்க்கையில ஒரு தடவை கூட கை நீட்டி அடிச்சதில்லை, ஒரு தடவை கூட. எல்லா மனைவிகள் இதுக்கு
பல நாடுகளை சார்ந்த பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிறைய பெண்கள் ஒரு மனைவியை கூட அடிச்சதில்லை. ஒன்று. இரண்டாவது, வஃபாத்தாகிற வரையும் எந்த மனைவியையும் கெட்ட வார்த்தையில திட்டினதில்லை. நாம நம்ம குடும்பத்தை இந்த இடத்துல விட்டுறேன், நாமளா கேட்டுக்க வேண்டியதுதான். கை நீட்டாத கணவன்மார்கள் யார்? கெட்ட வார்த்தை பேசாத கணவன்மார்கள் யார்? சில பேர் எல்லாம் வெளியே கூட கெட்ட வார்த்தை பேச மாட்டான், மனைவியிட மட்டும் வேணும்ட்டு பேசுவான். நல்ல ஆளுதான், சுபாவமே வந்து வெளியில கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டார். ஆனா அது என்னமோ தெரியல, மனைவியிட்ட மட்டும் வாடின்னு ஆரம்பிச்சாருன்னா எல்லாத்தையும் எல்லா வார்த்தைகளும் பேசுவார். கை நீட்டி கணவன் 63 வயசு வரையும் ஒரு அடி அடிச்சது இல்லையே, ஒரே ஒரு தடவை கூட கெட்ட வார்த்தை பேசுறது இல்லையே. நம்ம அப்படி கல்யாண நாள்ல இருந்து யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை கையை நீட்டி இருப்போம். அல்லாஹு அக்பர். சஹீஹுல் புகாரி ஹுஸ்னுல் முஆஷரான்னு சொல்லி குடும்ப வாழ்க்கையை பற்றிய பாடம், அதுல இந்த ஹதீஸ் வருது. ஒரு நாள் காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் நிறைய பெண்கள் வந்து கணவன்மார்கள் அடிக்கிறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாங்க. لقد طاف بآل محمد نساء كثير يشكون أزواجهن إنهم يضربون. நிறைய மனைவிமார்கள் வந்து கணவன்மார்கள் அடிப்பதாக முறையிடுகிறார்கள். லைசு பிகியார் லைசு உலாயிக்கும் பிகியாரிக்கும், அவங்க உங்கள நல்லவங்க இல்ல சொல்றது ரசூலுல்லாஹ். எவன் மனைவியை அடிக்கிறானோ அவன் நல்லவன் அல்ல சொல்லுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்ல இப்படியே வருது, லை யத்ரிபுல் கியார், நல்லவர்கள் அடிக்க மாட்டார்கள். அப்பனா அடிக்கிறவங்க யாருன்னு நம்மளா முடிவெடுக்க வேண்டியதான். என்ன அழகான வார்த்தை, லை யத்ரிபுல் கியார், நல்லவர்கள் அடிக்க மாட்டார்கள். தாய்மார்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். நல்ல வீட்டுக்காரங்கெல்லாம் டோஸ் உடுத்துச்சு இன்னைக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, நீங்க அடிச்சாலும் அதான் சட்டம். நல்ல பொம்பளைங்க அடிக்க மாட்டாங்க, நல்ல பொம்பளைங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கழிச்சன போகன்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. ஒரு அம்மா அபூ ஜஹம்னு ஒருத்தர் பொண்ணு கேட்கிறாரு, நான் கட்டிக்கிட்டுமா கல்யாணம் பண்ணட்டுமா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அனுமதி கேட்டுச்சு. மஷூரா ரெண்டு பேர், அதாவது கணவர் வஃபாத்தாகியோ விவாகரத்தாகியோ அந்த அம்மா விதவை ஆயிட்டாங்க. இப்ப ரெண்டு பேரும் பொண்ணு கேட்கிறாங்க. ஒருத்தர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருத்தர் அபூ ஜஹம்னு ஒருத்தர். இது சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அந்த அம்மா வந்து கேட்கிறாங்க, நான் இந்த ரெண்டு பேர்த்துல யாரை கல்யாணம் பண்ணட்டும்? ரசூலுல்லாஹ் ரெண்டு பேர்த்தையும் வேணாம், வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காசு இல்ல அவர்கிட்ட, அறவே வேண்டாம், குடும்ப வாழ்க்கையை நடத்துற அளவுக்கு அப்பா அவர்கிட்ட இல்ல. நிறைய முஆவியா இருக்காங்க, இது ஒரு முஆவியா. அப்புறம் இன்னொருத்தர் அபூ ஜஹம், அவரையும் கல்யாணம் பண்ணாரு. ஏன் அப்படின்னு கேட்டுச்சு அந்த அம்மா. அவரு குச்சியை கீழே வைப்பதில்லை, குச்சியை கீழே இப்படின்னு சொன்னாங்க. இந்த ரிவாயத்து இன்னும் விரிவாக சஹீஹ் முஸ்லிம்ல இன்னஹு தர்ராபுன் நிசா, பெண்களை ரொம்ப அடிக்கிறவரு அப்படின்னு வருது. அடிக்கிற கணவன் நல்லவன் அல்ல, கெட்ட வார்த்தை பேசுகிற கணவன் நல்லவன் அல்ல. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர் உலகத்திற்கு சொன்னது மட்டுமல்ல, வாழ்க்கை முழுக்க எந்த பெண்ணையும் அவர்கள் மனைவிமார்களை கெட்ட வார்த்தை பேசியதில்லை, கை வைத்ததும் இல்லை. இன்னைக்கு நாம நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்து முடிச்சவங்க இருப்பாங்க. அவர்கள் அவர்களையே கேட்டுக்க வேண்டியதுதான். எத்தனை தடவை சில பேர் எல்லாம் குறைந்தபட்சம் அந்த அம்மா மேல அடிச்சு கை வைக்க முடியலன்னாலும் ஆத்திரத்தை எங்கேயாவது தட்டுல காட்டி, டிஷ்ல காட்டி, குழந்தைகிட்ட காட்டி, சமயங்களை போன அடிச்சு உடைக்கிறான் நம்ம சவுத்துல அடிச்சு. என்ன பண்ணா டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க அடிக்க முடியாது, ஏன்னா திரும்ப அடி விழுவுது. அதனால போனை தூக்கி அடிக்கிறதெல்லாம் உண்டு. அதாவது மனைவிகளை நோக்கி கையை நீட்டுபவர்கள் ஒன்று யோசிக்கணும். எல்லாம் சொல்லுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஆரம்பத்தில் அந்த ஹதீஸ் தான் படித்தேன். அவர்கள் பலவீனமாக படைக்கப்பட்டவர்கள், உங்களை மாதிரி கல்லு மல்ல படிக்கல. பலவீனம், ஒரு பலவீனமானவனின் மீது கையை பிரயோகிப்பதை யோசிக்க வேண்டும். கையை பிரயோகிப்பது நமக்கு சம அளவுள்ளவர்கள்ட்ட தான் இது பண்ணணும். பலவீனமான எந்த பலவீனமானவங்களையும் நீங்க பாட்டுல ரொம்ப ஒரு கட்டத்துல அப்படி இது பண்ணீங்கன்னா பலவீனமானவங்க அவங்க திரும்பிக்குவாங்க.
பலவீனமானவனுக்கு பலம் வந்துடும். அடிக்கடி சொல்றது உண்டு. நம்ம பையன் சமயத்துல நாயை அடிக்கிறதுக்கு துரத்துவான் தெரியுமா, சின்ன பசங்க. அவன் குனிஞ்சு இப்படி கல்லை எடுத்த உடனே அது ஓட ஆரம்பிச்சிடும். இவன் குனிறப்பவே இவன் கல்லை எடுத்துட்டு துரத்துவான் பாருங்க, பின்னாடி துரத்துவான், அதுவும் ஓடும். இவன் கையில கல்லோட துரத்துறதுனால ஓடிட்டே இருக்கும். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் இதை. என்ன தெரியுமா, அந்த பக்கம் வழி இருந்தா பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் வழி இல்லைன்னா நாய் என்ன செய்யும், அவ்வளவுதான் பிஸ்மில்லான்னு திரும்பும். இப்ப இவன் கையை வச்சுட்டு ஓடுவான், இவன் கையில கல்லை வச்சுக்கிட்டே ஓடுவான். அதுதான் பெண்களை கை வைக்க முடியாது, அடிக்க கூடாது, அடிச்சதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல குடும்ப வாழ்க்கையை மிக அழகாக குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. தாய்மார்கள்லாம் வந்திருக்காங்க, அதனால சொல்லணும். குடும்ப வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் அனுமதிகள்லாம் பெண்களுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? ஆயிஷா அம்மா சொல்றாங்க, வீட்டுக்கு வந்தால் அவர்கள் வேலையை அவர்கள் செய்வார்கள், ஆட்டிலே பால் கறப்பார்கள், துணியை தைப்பார்கள், செருப்பை சுத்தம் செய்வார்கள், அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்களாம். நாம அந்த கழுவி வச்ச தட்டு இப்படி நகராது. சில பேருடைய மென்டாலிட்டியில என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா, ஆக்கி போடுவதற்கும் சமைத்து போடவும் துவைத்து போடவும் மட்டுமே அவள் படைக்கப்பட்டிருப்பதாக. அவங்க அதை செய்யறாங்கிறது வேற, ஆனால் அது அவங்க மேல கடமை கிடையாது, கடமை கிடையாது. மார்க்கத்தினுடைய ஃபிக்ஹுடைய சட்டம் என்ன தெரியுமா, ஒரு பொம்பளை சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன போது கணவனுடைய கடமையை குறித்து துருல் முக்தார் போன்ற ஃபத்வா நூல்கள்ல எழுதுறாங்க, தயாரிக்கப்பட்ட உணவை மனைவிக்கு கொண்டு வந்து தர வேண்டியது கணவனுடைய கடமை. தயாரிக்கப்பட்ட உணவை தர வேண்டியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி உள்ள குடும்ப வாழ்க்கை வேற மாதிரி. எல்லா வகையிலேயும் ஒரு குடும்பத்தை அழகிய குடும்பவியலாக மாற்றுவதற்கு மாப்பிளைக்கு தகுதியா என்ன தெரியுமா, செலவழிக்கிற அளவுக்கு அவனுக்கு காசு இல்ல, மனைவி மக்களை கொடுக்கிற அளவுக்கு நாம கல்யாணம் பண்ண வேணாங்குது. இன்னொன்னு சொல்லலாமா, செலவுக்கு அவர் கரெக்டா தரலன்னா பாக்கெட்ல கையை விட்டு எடுத்துக்கலான்னு இருக்குது. மேல வேற உட்கார்ந்து இருக்காங்க. செலவுக்கு கரெக்டா தரல. அபூ சுஃபியானுடைய மனைவி வந்து கேட்டார் ரசூலுல்லாஹ், கணவர் கஞ்சத்தனம் பண்றாரு, இன்ன ஜௌஜி ரஜுலுன் ஷஹீஹும், ரொம்ப கஞ்சத்தனம் பண்றாரு, தரமாட்டேங்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காசை நீ பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கலாம். குதி மா யக்ஃபீகி வ வலதகி பில் மஅரூஃப். எல்லாம் கவனிக்கணும். நீ கையை விட்டு காசை எடுத்துக்கோ, உனக்கு போதுமான அளவும் உன் குழந்தைக்கு போதுமான அளவும். இந்த வார்த்தை உங்களுக்கு பொம்பளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இந்த கடைசி வார்த்தையை நல்லா பொம்பளைகளும் கவனிக்கணும். பில் மஅரூஃப், போதுமான அளவுக்கு தான் எடுக்கணும், தேவைக்கு கரெக்டா தான் எடுக்கணும். தம்பிக்கு கொடுத்து விடுறதுக்காக அள்ளி போடக்கூடாது, அவங்க வீட்டுக்கு சப்ளை பண்றதுக்கெல்லாம் அள்ளக்கூடாது. உனக்கும் உன் குழந்தைக்கும் தாங்க ரசூலுல்லாஹ், உனக்கு அளவுக்கு உன் குழந்தைக்கு அளவுக்கு எவ்வளவு தேவையோ அதுவும் பில் மஅரூஃப்னா அளவா கரெக்டா எடுத்துக்கணும். இதுக்கு மட்டும் அனுமதி உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகான குடும்பவியல் அம்சத்திற்குள்ளே இது எல்லாம் அடக்கம். அன்பானவர்களை, சில நேரம் நீங்களும் நினைக்கலாம், ரசூலுல்லாஹ்க்கெல்லாம் நல்ல மனைவிகள் அமைஞ்சாங்க அப்படின்னு, யார் யாருக்கெல்லாம் சரியில்லையோ அவங்க எல்லாம் நினைக்கிறது உண்டு. ஆனா ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. ஒரு துவா நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இம்ரஅத்தின் துஷய்யிபுனி கப்லல் மஷீபி, துஷய்யிபுனி கப்லல் மஷீபி. யா அல்லாஹ், நிறை வருவதற்கு முன்னாலேயே என்னை நிறைக்க வைத்து விடுகிற பெண்களிடமிருந்து நான் உன்னை பாதுகாப்பு தேடுறேன். வலத்தின் யகூன அலைய வபாலா, எனக்கு முசீபத்தாய் அமைத்து விடுகிற பிள்ளைகள் இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். இதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா, துஷய்யிபுனி கப்லல் மஷீபி, நிறை வரும் முன்பே என்னை நிறைக்க செய்து விடுகிற. அப்படின்னா மனைவியுடைய டார்ச்சர்ல எல்லா முடியும் நிறைச்சு போயிருமா.
நிறை வரும் முன்னால. சமயத்துல 35 வயசுலயே எல்லா முடியும் வெள்ளையா நிறைய பேர் சுத்துறாங்க. எல்லா முடியும் வெள்ளையா, என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா தாய்மார்கள்ட்டையும் சொல்ல வேண்டியது இருக்கு. ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு துவா செஞ்சிருக்காங்கன்னா எல்லா முடியும் வெள்ளையா போயிருச்சுல்ல. காசி கூட எங்க வயசு தான். நாங்கெல்லாம் ஒன்னா போதுறவங்கன்னு சொல்றேன். காசி வீட்லயே இருக்காங்களா? ஆனா அன்பானவர்களே, மனைவிகளுடைய இதுல பூரா நிறைச்சு போறதும் உண்டு. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? அட்டாக்கு பூரா ஆம்பளைகளுக்கு தான் வருது. ஹார்ட் அட்டாக் அதிகமா பெண்களுக்கு வர்றது இல்லைங்க. இந்த அட்டாக்கு காரணமே அவங்கதான் போடுறது. அதாவது கொடுக்கிற டார்ச்சர்ல தானா போய் எல்லாம் அட்டாக்கு வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லா காலத்திலேயும் அப்படியே அன்பொழுக நடந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிகளோடு கலந்துரவாடிய விதம் யோசித்தால் பிரமிக்க வைக்கிறது. அன்பானவர்களே, அண்ணல் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட நாமெல்லாம் பெரிய ஆள் இல்லை. அவங்கள விட நாமெல்லாம் ஒரு பெரிய விஐபி இல்லை. ஆனா பொதுவா குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்லணும். என்னன்னா, வீட்டுக்குள்ள போகும்போதே அதிகாரத்தை எல்லாம் கழட்டிடணும். அங்க அன்பான கணவனாக, தந்தையாக, தாத்தாவாக, தகப்பனாக இப்படிதான் போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போனாங்க. சமயங்கள்ல சண்டை வரும்போது கொஞ்சம் இறங்கிட வேண்டியதான், ஒன்றும் தப்பில்லை. அவங்கதான் எப்பவுமே இறங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காலத்துல எப்படிலாம் யாரும் இல்லை, எல்லாமே இறங்கிதான் இருக்கு. புத்தகத்துல படிச்ச ஒரு செய்தி, சொர்க்கத்துல 2 கேட் இருந்துச்சான். நீ சொர்க்கம்னு அஜத்து சொல்றதுனால உண்மையாலுமே 2 கேட் இருக்குன்னு நினைக்க வேணாம். நான் ஒரு புத்தகத்துல படிச்சதே சொல்றேன். சொர்க்கத்துல 2 கேட்டு மேல போய் பார்த்தா மனைவியை அடக்கியவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டு இருந்துச்சான். இன்னொன்று மனைவிக்கு அடங்கியவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டு இருந்துச்சான். இங்கிருந்து ஒருத்தர் போய் பார்க்கலாம் யாரு அதிகமா இருக்கா என்னன்னு பார்த்தா பூரா அடங்கியவர்கள் வரிசை அம்மூட்டு நிக்குது. பயங்கரமா ரசு. நான் அடக்கினதுல ஒரு வயதான் நிக்கிறேன். ஒரே ஒருத்த மனைவி அடக்கினதுல வேற யாருமே இல்லை. இங்கிருந்து போனவன் போய் நேர கையை கொடுத்து, டேய் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ஒருத்தன் தாண்டா ஆம்பளை. அத்தனை பையனும் அங்க அடங்கின வரிசையில் நிக்கிறான், நீ ஒருத்தன் தான் அடக்கின வரிசையில் இருக்க, கிரேட் அப்படின்னு கையை கொடுத்தா அவன் திருன்னு முடிக்கிறான். என்னடா முடிக்கிறான்னு பார்த்தா அவன் சொன்னா, நீ எதுக்கு என்னை பாராட்டுன்னு தெரியல, என் வைஃப் இங்க நிக்க சொல்லுச்சு. அதுக்கு மேல அவன் எல்லாத்துக்கும் மேல அது எங்க நிக்க சொன்னா அங்க போய் நின்றுவா போடுறது. அதாவது அடக்கித்தான் இருக்க வேண்டும் என்றால் குடும்ப வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் விடவா, யாரும் சத்தம் போட்டு பேசாதீங்க அப்படின்னா யாரும் பேச மாட்டாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள், அவர்களும் பேசுவார்கள். சமயங்களில் செல்லமாய் அன்பாய் சண்டை போடுவார்கள். எல்லாமே நடக்கத்தானே செய்தது. ஒரு நேரம் கணவன் இறங்குவதும் ஒரு நேரம் மனைவி இறங்கி போவதும் இது எல்லாமே சேர்ந்தான். இதுல நபிமார்கள் குடும்பமா இருந்தாலும் சரி, மனைவிமார்கள் கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. நபிமார்கள் குடும்பம் அப்படின்னா ஆச்சியார் குடும்பம், அஜத்து குடும்பம் எல்லாம் என்ன எல்லாம் தான் இருக்கும். இவருக்கு எதிராக வெளியில வேணா யாரும் பேச மாட்டாங்க. பெரிய அஜத்து மௌலானா அப்படியா இப்படியா பெரிய காசியாக்கும்பாங்க. உள்ள வேலையாவது உள்ள கொஞ்சம் அவங்களும் பேச தானே செய்வாங்க. எல்லா குடும்பம் பெரிய மன்னர் இருந்தார். ஹாரூன் ரஷீது ஒருத்தர் இருந்தாருங்க, பாதுஷா, நல்ல மனுஷன். ரலியல்லாஹு அன்ஹு. ரஷீதா கலீஃபா ராஷிதுங்கறாங்க, நேர்வழி பெற்ற கலீஃபா, அப்பாசிய கலீஃபா. அது ஹாரூன் ரஷீத் பாதுஷா. அவங்க மனைவி தான் அந்த அம்மா ஜுபைதா ரலியல்லாஹு அன்ஹா. ஜுபைதா அம்மா என்ன அற்புதமான ஜோடி தெரியுமா? ஹாரூன் ஜுபைதா தம்பதியினர். நாட்டையே ஆளக்கூடிய அரசர் அவரு. இந்த அம்மா அந்த அரசருடைய மனைவி. ஆனாலும் 2 பேருக்கு இடையில பிரச்சனை வர்றப்போ எல்லா குடும்பங்களையும் போல
அங்கேயும் எல்லாமே இருக்கும். பெரிய பெரிய குடும்பங்கள்ல எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி எல்லாமே அந்த குடும்பத்திலேயே அவங்க ரேஞ்சுக்கு இருக்கத்தானே செஞ்சது. இந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவங்க சின்ன நிகழ்ச்சி தான் அது. ஒருத்தர் கொஞ்சம் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருப்பார். அவருக்கு பெஹ்லூல்னு பேர். அவர் அல்லாஹ்வுடைய நேசர்னு சொல்றாங்க, பெரிய அவுலியான்னு சொல்றாங்க. அவர் தன்னிலை உள்ள இதுல இருக்க மாட்டார், தன்னிலை மறந்தவரா இருப்பார். சில நேரம் பெருநேசர்கள் அப்படி உண்டு. அவர் கிழிந்த ஆடையை போட்டிருப்பாரு, நல்ல ட்ரெஸ் கூட நல்லா நின்று பேச கூட மாட்டாரு. ஏதாவது சில்லற காசு ஜோப்ல வச்சுட்டு இருப்பாரு. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்காது. எங்கேயாவது ஆத்தங்கரையில சுத்துவாரு, பீச்சில் மணல்ல சுத்துவாரு, இப்படி எல்லாம் இருப்பாரு. யார் யார்கிட்ட என்ன பேசுறாருன்னு தெரியாது. அப்படியெல்லாம் சில வழிமாறுகள் உண்டு. பெஹ்லூல்னு ஒருத்தர், பெரிய பெரிய ஞானிகள்லாம் போய் அவர்கிட்ட உட்காந்து பாடம் படிப்பாங்க. ஆனா நாமளே இப்ப பார்த்தோம்னா என்ன லூஸ் மாதிரி இருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரிதான் இருப்பார் அவர். இடையில ஹாரூன் ரஷீத் பாதுஷாட்ட வருவார். அவருக்கெல்லாம் எதுவும் தடைகளெல்லாம் கிடையாது. நேரம் அரண்மனைக்கு உள்ளவரே போவார். போய் சமயத்தில் திட்டிட்டு வருவார், சமயத்தில் அட்வைஸ் பண்ணிட்டு வருவார். அவர் இப்படி இந்த மாதிரி உள்ளவருங்கிறதுனால அவங்களும் அனுமதிப்பாங்க அரசர்கள். வா பெஹ்லூல், என்ன விஷயம் அப்படிம்பாங்க. என்னத்தையாவது சொல்லிட்டு போவாரு. சமயங்கள்ல அது பெரிய அட்வைஸா இருக்கும். கொஞ்சம் ஆனா அவர் ஒரு மாதிரி, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் கோபம் கிளம்பும், எல்லாத்துக்கும் தெரியும். அவரு தான் ஒரு தடவை உனக்கு என்ன வேணும்னு மன்னர் கேட்ட உடனே, என்ன வேணும்னா கொஞ்சம் தவணையை தள்ளி போட முடியுமா, இல்ல சொர்க்கத்தை விட முடியுமா, இல்ல இப்படி எல்லாம் பேசிட்டு அதெல்லாம் முடியாதவன் நீ எதுக்கு என்ன வேணும்னு கேட்கிற அப்படின்னு அரசர் கேட்டு போனவர். அவரு வந்தார், நான் ஒரு நாள் நீதிபதியா இருக்கணும்னு. விவகாரம் ஆச்சு, உடனே நீதிபதியா போட்டு நீ என்ன தீர்ப்பு சொல்லுவேன்னு தெரியலையே. ஒரே ஒரு நாள் காத்தால இருந்து சாயந்தரம் வரை நான் தான் காசி, நான் தான் நீதிபதி, எல்லா வழக்கும் என்கிட்ட வரணும், நான் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும்ட்டார். ரொம்ப ஆசையா கேட்டே இருக்காருன்னு சரி போன்ட்டார். கொடுத்துடக்கூடாது, கொடுத்துட்டார். காலையில இருந்து விசாரிக்க சொல்லிட்டு அவர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவும் அவங்க மனைவி ஜுபைதா அம்மையாரும் வெளியில தள்ளி போயிட்டாங்க. அவங்க ஒரு பூங்கால இருக்கிறாங்க. இவரு சாயந்தரம் வரையும் கேஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு சாயந்தரம் தானே வரணும் நீதிமன்றத்திலிருந்து. மத்தியானம் லொகுர் நேரமே வர்றாரு. நிறைய கழுதையோட ஓட்டிட்டு வர்றாரு. ஒரு 100 கழுதை இருக்கும், ஓட்டிக்கிட்டே வர்றாரு. மன்னர் பார்த்துட்டாரு, ஏய் பெஹ்லூல், நீதிமன்றத்தை ஒண்ணு நம்பி கொடுத்துட்டு வந்தேன், சாயந்தரம் வரை நீ வழக்கெல்லாம் விசாரிச்சு தீர்ப்பு சொல்றேன்ட்டு நீ பார்த்தா கழுதையை மேய்ச்சிட்டு வர்ற. உடையா நான் இனிமேல அங்கெல்லாம் போற மாதிரி இல்லை, நீதிபதி போஸ்டர் வாங்க. ஏன் காலையில இருந்து வர்ற கேஸ் பூரா புருஷன் பொண்டாட்டி கேஸா இருக்கு, கணவன் மனைவி கேஸா வர்றது பூரா. ரெண்டாவது, எல்லா கேஸையும் அட்டன் பண்ணி பார்த்ததுல அத்தனை பேரும் மனைவிக்கு அடிமையா கிடக்கிற, மனைவிக்கு பயந்த, மனைவிக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கிற கணவன்மார்களா தான் இருக்கானுங்க. நான் காலையில ஃபர்ஸ்ட் கேஸ்லயே சொன்னேன், மனைவிக்கு யாரெல்லாம் பயப்படுறானோ அவனெல்லாம் ஒரு கழுதை கொடுத்துடணும், இங்க கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு. 100 கேஸ் விசாரிச்சு 100 கழுதையோட வந்துட்டு என்று சொல்லிட்டு அந்த பெஹ்லூல் சொன்னார் மன்னரை பார்த்து, என்னன்னு, வர்ற வழியில கழுதையை ஓட்டிட்டு வர்ற வழியில அழகான ஒரு பொண்ணை பார்த்து, ரொம்ப அழகான பொண்ணு, உலகத்துல பேர் அழகி, எனக்கு மனசுல ஒண்ணு வந்துச்சு. என்னன்னு, அந்த பொண்ணு நம்ம அரசருக்கு தான் அது மனைவியா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னு அந்த பெஹ்லூல் சொல்றப்போ மன்னர் சொன்னாரு, கொஞ்சம் மெதுவா சொல்லு, அவங்க இருக்காங்க. சுபைதா அம்மா பக்கத்துல இருக்கா, கொஞ்சம் மெதுவா பேசு. பெஹ்லூல் சொன்னாரு, எல்லாம் சேர்ந்து 100 கொடுத்தா நீ ஒரு ஆளு 100 கழுதை கொடுக்கணும். நான் சொல்ல வர்றது, அரச குடும்பமும் அப்படித்தான் இருக்கு, நபிமார்கள் நல்லோர்கள் எல்லா குடும்பமும் அப்படிதான் இருக்கு. அதனால மனைவிகளிடத்திலே இறங்கி போவதோ, சமயங்கள்ல அவர்கள் இறங்குவதோ நாம் இறங்குவதோ எந்த தவறும் இதுல கிடையாது. சொல்ல போனா அப்படி ஒருவருக்கொருவர் அனுசரித்தும் அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவத்தோடு வாழ்ந்தால் தான் குடும்ப வாழ்க்கை சிறக்கும். முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும், இன்னைக்கு சமீப காலங்களில் மிக அதிகமான விவாகரத்துகள், மிக அதிகமான ஹுலா,
எக்கச்சக்கமான குலா விவாகரத்து. எல்லாமே 20 to 30 வயசு. வாழ்ந்து முடிச்ச 50 வயசு 40 60 இவங்களாம் இல்ல. தலாக் ஆகிறது பூராமே யாருன்னா எல்லாம் இந்த வயசு தான், 20 to 30. ஏன் இவ்வளவு தலாக்கு, ஏன் இவ்வளவு குலா? ரொம்ப சுருக்கமா சொல்லிடலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவத்தோடு நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு வளர்க்கப்படல. கஷ்டமோ நஷ்டமோ போற இடத்துல கஞ்சியோ கூழோ என்னமோ கொஞ்சம் மேடு பள்ளம் இருந்தாலும் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மனோபாவம் இல்லை. சின்னதா ஏதாவது இருந்தாலும் நான் போக மாட்டேன், நான் வாழ மாட்டேன். இதுக்கு வேடிக்கை வேதனை என்னன்னா, இதற்கு ஒத்திசைவு செய்யக்கூடிய பெற்றோர்கள் லேசா பிள்ளைக்கு சின்னதா நீ வந்துருமா, உனக்கு ராஜா மாதிரி வரிசையில எத்தனை மாப்பிள்ள இருக்கான், முதல்ல இந்த ஆளை கட்டி வச்சு அடிக்கிறான். பையனோ பொண்ணோ அவர்கள் வாழுவதைத்தான் ஊக்கப்படுத்த வேண்டும். சுருக்கமா அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவம் இல்லாமல் வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு அதிகம். லக்ஸரி லைஃப்ல வளர்க்கப்படுறோம், ரொம்ப லக்ஸரி லைஃப். நான் எல்லாம் நம்ம அத்தனை பேர் வீடுகளையும் சொல்லுகிறேன், எல்லா வீட்டிலையும் பெண் குழந்தைகள் அவ்வளவு செல்லமாக இன்றைக்கு வளர்க்கப்படுகிறார்கள். என்ன கேட்டாலும் வாங்கி தர்றான். எனக்கு ஐபோன் வேணும், எனக்கு லேப்டாப் வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும். எது கேட்டாலும் அந்த பெண் பிள்ளை கேட்டால் கிடைக்கும் என்கிற அளவுக்கு அந்த பெண்ணை லக்ஸரி லைஃப்ல வளர்த்துட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல திருமணம் செய்து கொடுக்கிற போது அங்கே இருக்கிற ஏற்ற இறக்கத்தை மேடு பள்ளத்தை கொஞ்சம் கூட அனுசரிக்கிற மனப்பான்மை இல்லை. இன்னைக்கு அதனால் பெருகி வரக்கூடிய ஏராளமான விவாகரத்துகள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகிய குடும்பம்ங்கிறவ வெறும் 10க்கு 10 மட்டுமே இருந்த ஒரு குடும்பம் அது. இன்னைக்கு நீங்க மஸ்ஜித் நபவிக்கு போறீங்கல்ல, சலான் சொல்றீங்கல்ல ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதால, இந்த சலான் சொல்றது தானே ஆயிஷா அம்மா கூட அவங்க வாழ்ந்த வீடு. வெறும் 10க்கு 10ங்க, வெறும் ஒரு சின்ன ஒரு நம்முடைய பொட்டிக்கடை மாதிரி உள்ள வீடு. ஆனா அந்த குடும்பத்தில இருந்த குதூகலம் இன்னைக்கு வளைச்சு வளைச்சு மெத்த கட்டி இருக்கிற நம்ம குடும்பத்துல இல்லையே, பயங்கரமான பங்களா கட்டி இருக்கிற நம்ம குடும்பத்துல இல்லையே. அதிக சுகபோகங்களை கொடுத்து பிள்ளைகளை மேடு பள்ளமான வாழ்க்கைக்கு தயார் செய்யாம ரொம்ப சுகத்தை கொடுத்து லக்ஸரி லைஃப்ல மட்டுமே வாழக்கூடிய சூழலை கொடுத்து விட்டு கெடுத்து கொண்டிருப்பது சில பெற்றோர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் கடைசியாய் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் முழு செய்திகளையும் படித்து முடிக்கிற போது இன்னைக்கு நடக்கிற மேஜரான 2 மிஸ்டேக் குடும்பத்தில், 2 மிஸ்டேக். ஒண்ணு, மனைவிக்காக மனைவியின் பிரியம் பாசம் காதல் நல்லா சொல்லிட்டு மனைவிக்காக அல்லது மனைவியின் சொல்லை கேட்டு பெற்றோர்களை நோவினை செய்வது, பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவது, பெற்றோர்களை தள்ளி வைப்பது, பெற்றோர்களை பாராமுகமாக இருப்பது. இது மிகப்பெரிய ஆபத்தை தரும். நான் எல்லா கணவன் மனைவிகளுக்கும் சொல்லுகிறேன், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு பெற்றோரை கொடுமைப்படுத்தினார், மிகப்பெரிய குற்றம். இதே சம அளவு இன்னொன்னு குற்றம் என்ன தெரியுமா? அக்கா தங்கச்சி அம்மா அத்தா இவங்க பேச்சு எல்லாம் கேட்டுட்டு உன்னை நம்பி வாழ வந்தவளை நீ கொடுமை செய்யறது, அதுவும் சம அளவுல தவறு. இந்த மேஜரான இந்த 2 தவறு சமீப காலங்களில் தமிழகத்தினுடைய இஸ்லாமிய குடும்பங்கள்ல நடக்குது. ஒண்ணு, மனைவியின் பேச்சை கேட்டு பெற்றோரை தள்ளி வைப்பவன். இன்னொன்னு, பெற்றோரோ அல்லது உடன் பிறந்த அக்கா தங்கைகளோ அண்ணன் தம்பிகளோ இவர்களின் பேச்சை கேட்டுவிட்டு உன்னை நம்பி வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டு வாழ வந்த அந்த வீட்டினுடைய மருமகளை கொடுமைப்படுத்துவது. இந்த 2மே குற்றம். அளவீட்டில் சொல்ல போனா மனைவிக்காக பெற்றோரை பகைக்குதல் என்பது, பெற்றோரை தள்ளி வைத்தல் என்பது மன்னிக்க முடியாத மாபாவம். ஒரு குடும்ப வாழ்க்கையில எத்தனை சிக்கல் வந்தாலும் தயவு செய்து இந்த 2 தரப்பு உறவை பேணுவதில் தான் குடும்ப வாழ்க்கையினுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது என்பதை மாத்திரம் கவனத்திலே கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம்.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தது போல் மகிழ்ச்சியான ஆனந்தமான குதூகலமான ஒரு குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم. அல்ஹம்துலில்லாஹ். நன்றி விதைக்கும் முன்பாக இப்போ நீங்க உட்கார்ந்துருக்க இடத்துல எப்படியே உட்காருங்க. இன்ஷா அல்லாஹ் உணவு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கையிலே வந்து கொடுக்கப்படும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தொழுகை ஆரம்பிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் அப்படியே அந்த இடத்துல யாரும் வாங்காம போயிடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் உட்காருங்க. நஞ்சு கொஞ்சம் உட்காருங்க. இன்ஷா அல்லாஹ் இப்போ உணவு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினம் நம்முடைய பள்ளிவாசலிலே நம்முடைய உயிரின் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தம நபியின் உதய தின விழா என்ற இந்த மீலாது விழா பள்ளிவாசல் சார்பாகவும் மாவட்ட ஜமாத் உலமா சார்பாகவும் இப்பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையால் நடந்தேறி இருக்கிறது. அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். இதற்காக வேண்டி நாங்கள் நம்முடைய சிறப்புரையாற்றிய ஹஜ்ரத் அவர்களை பேச வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் 3 மாசத்துக்கு முன்னாடியே ஹஜ்ரத்தை புக் பண்ணோம். டைட் ஷெட்யூல் இருக்கு ஹஜ்ரத்து. இப்போ இன்னைக்கும் நைட் ஹஜ்ரத் வேற ஒரு இடத்துக்கு பயானுக்காக வேண்டி போயிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் ஹஜ்ரத்துடைய பயான் தினமும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மனதிற்கும் மிக நெருக்கமான ஒரு ஹஜ்ரத் அவர்கள். அவருடைய பயானை மட்டும்தான் நான் அதிகமாக விரும்பி கேட்பது உண்டு. அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் அவர்கள் இப்பொழுது நமக்கு மிக சிறப்பான ஒரு சிறப்புரையை குடும்பவியல் பற்றிய தகவலை நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அவருடைய வாழ்வில் பறக்கச் செய்வானாக. அவருடைய ஹயாத்தில் அல்லாஹ் தஆலா பறக்கச் செய்வானாக. அல்லாஹ் தஆலா அவருடைய குடும்ப வாழ்க்கையில பறக்கச் செய்வானாக. ஹஜ்ரத் அவர்களுக்கு மிகுந்த எங்களுடைய நன்றியை நம்முடைய பள்ளிவாசலின் சார்பாகவும் என் சார்பாகவும் ஜமாத் உலமா சபையின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இதுவரைக்கும் சிறப்பாக தலைமையேற்று இந்த விழாவை நடத்தி தந்த நம்முடைய மஸ்ஜித் மாமூர் தர்ஜுமா பள்ளிவாசலுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்தவலியாக இருக்கக்கூடிய அல்ஹாஜ் ஷாஜஹான் சாஹிப் அவர்களுக்கும், அதே போன்று இங்கே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜித் மாமூர் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், வருகை தந்திருக்கக்கூடிய மற்ற உலமா பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஆரம்பமாக கிராத் ஓதிய இந்த பள்ளிவாசனுடைய மக்தப் ஆசிரியர் முகமது ஹசன் மன்மை ஹசரத் அவர்களுக்கும், ஈரம் இசைத்த மதாதக வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய செயலாளர் ஜுபைர் அஹ்மத் ரப்பானி ஹசரத் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய துணை செயலாளர் முகமது ஹாலித் மன்பி ஹசரத் அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக என்னுடைய மாவட்ட ஜமாத் உலமா சபையுடைய பொருளாளர் துவக்க உரை செய்து இந்த நிகழ்வினை துவக்கி வைத்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்புரைக்கு முன்பாக கருத்தரங்கம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. கொஞ்சம் அமைதியா கொடுங்க, சத்தம் போட வேணாம், கொஞ்சம் அமைதியா கொடுங்க. கருத்தரங்கத்தில் நிறைவேற்றை செய்த எங்களுடைய மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா மௌலவி முப்துல்லா காஷிப் முடிச்சாங்க. மௌலானா மௌலவி முப்துல்லா காஷிபி ஹஜ்ரத் அவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நேரம் நெருக்கமாக இருப்பதால் கருத்துரை வழங்கிய அத்தனை உலமா பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பயானை இதுவரைக்கும் அமைதியாக பொறுமையாக இருந்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து பொதுமக்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய பள்ளிவாசலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அத்தனை விஷயங்களை பொறுப்பேற்றுக் கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரன் ஃபித்தாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரும் எந்திரிக்க வேணாம். இன்ஷா அல்லாஹ் இந்த உங்க கையில வந்து அந்த பிரியாணி சேர்ந்துட்ட பிறகு இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு வந்து உடனே தொழுகை நடைபெறும். அது வரைக்கும் கொஞ்சம் யாரும் எந்திரிக்க வேணாம் இன்ஷா அல்லாஹ். வாங்காம போக வேண்டாம்.
யாருக்கு கொடுக்கணும் நசுதிங்க அது லேடிஸ் போகிறாங்க, இந்த சைடு வந்துடுங்க. எந்திரிக்க வேணாம், அப்படியே எரி. நல்லா இருக்கு. லேடிஸ் போவாங்க பார்த்து சொல்லுங்கள். வேலை போவாங்கப்பா. Saya jumpa.